JBM கம்பெனிக்கு இன்டர்ன்ஷிப்புக்காக இருக்கும் 6 months வந்து நான் வந்து டூ வீலர் ட்ரெயினில் குவாலிட்டி செக் பண்ணுறேன். குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா 5 types ஆஃப் ஃப்ரேம்ஸ் இருக்குது. அதில் வந்து N40JS N40JES இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 223 அதுக்கப்புறமா 316 இருக்குது. N45 இருக்குது. N45 பார்த்தீங்கன்னா 2 மாடல் இருக்குது, நியூ ஓல்டு மாடல் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் வந்து வெல்டிங் வந்து இஃபெக்ட் இருக்கிறதெல்லாம் செக் பண்ணுவேன். N5ல அப்புறம் ஃபுல் பாடி வெல்டிங் செக் பண்ணுவேன். அதுக்கப்புறமா நான் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு அனுப்புவேன். அதுதான் என்னுடைய வேலை. நான் பார்த்தீங்கன்னா மப்ளர்லேயே வேலை செஞ்சுருக்கேன். மப்ளர் குவாலிட்டியில் வந்து சைடில் வந்து சைடு கார்டு எனக்கு வந்து குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் டெட்டு, அதுக்கப்புறமா பெயிண்டிங் வந்து டிஃபெக்ட் ஆகி வருது, அதுக்கப்புறம் ஸ்க்ராச்சஸ் இருக்குது. அந்த ஸ்க்ராச்சஸ் பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய டிஃபெக்ட் வரும். பார்த்தீங்கன்னா குரு பிடிச்ச மாதிரி இருக்கும். அதை வந்து லவுட் பண்ணி நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணி தனியாக வைக்கணும். அதுக்கப்புறமா அது உள்ளே அனுப்புவோம். உள்ளே போனதுக்கப்புறம் அடுத்த லைனுக்கு போனதுக்கப்புறம் லைனில் வந்து அவங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து ஸ்க்ரூ பண்ணி லைனில் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு அனுப்புவாங்க. அந்த அடுத்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி செக் பண்ணுவாங்க ஃபுல் மப்ளர். அதில் பார்த்தீங்கன்னா டென்ட் வந்து டென்ட் இருக்கும். அதுக்கப்புறமா இது ஸ்மார்ட்ரு இருக்கும். ஸ்மார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒயர்ஸு அந்த மாதிரி நிறையா இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒயரெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஸ்ப்ரே இருக்கும், பேக் ஸ்ப்ரே. அது வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஃபுல்லாக செக் பண்ணி முடிச்சதுனே அதுக்கப்புறமா நம்ம கார்னிஷ் வச்சு க்ளீன் பண்ணுவோம். எதுக்கப்போ வந்து பெயிண்ட்டை வந்து படிச்சிருக்கோம், அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு க்ளீன் பண்ணதுக்கப்புறமா நாம் என்ன பண்ணுவோம்னா டேட்டும் நம்ம இனிஷியலும் போட்டு மார்க் பண்ணிவிட்டு ஃபுல் குவாலிட்டி செக் பண்ணதுக்கப்புறமா மேலே வந்து எண்டிங்கில் வந்து ஒரு மார்க்கும் இது ஒரு ஸ்லோகன் மாதிரி இருக்கும் ஸ்கேனருக்கு. அதில் வந்து ஒரு டிப்பு போட்டு அதுக்கப்புறமா டேக் பண்ணுவோம். எண்டுக்கு அப்புறம் வந்து கவரும். அதுக்கப்புறம் சைடு பார்த்து ஆல்ரெடி கவர் ஆகி வந்துருக்கும். அதை வந்து நம்ம செக் பண்ணிவிட்டு ஃபைனல் ஸ்டேஜுக்கு அனுப்புவோம். ஃபைனல் ஸ்டேஜ் போனோடனே டிஸ்பேச் பண்ணுவோம். அங்கே வந்து செக் பண்ணுவாங்க ஏதாவது ஹோல்ஸ் இருக்கா, இல்லை வயர் ஏதாவது மிசைல் வந்துருக்கா. உள்ளே வந்து நாய்ஸ் செக் பண்ணுவாங்க. நாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து உள்ளே வந்து இரும்பு துகள்களும் அதுக்கப்புறமா டென்ஸும் உள்ளே வந்து பெயிண்டிங்கில் வந்து ரஃபாக மாநிலம் வந்து அதில் வந்து பொருளே இருக்கிறது வந்து உள்ளே அப்படியே தங்கியிருக்கும். அது வந்து நாய்ஸ் செக் பண்ணுவாங்க. உள்ளே வந்து கொண்டு போய் நாய்ஸ் செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது ஏர் வந்து அப்படி நாய்ஸில் வந்து உள்ளே டென்த் இருக்குதுன்னு தெரிஞ்சுன்னா ஏர் வந்து ஏர் ப்ரெஷர் கொடுத்து வெளியே கீழே ரப்பர் டியூப் மாதிரி வச்சுட்டு அது மேலே ப்ரெஷர் கொடுப்பாங்க. ப்ரெஷர் கொடுத்து அது ஃபுல்லாக வெளியே வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ரீசெக் பண்ணுறதுக்கு கொண்டு போவாங்க. அந்த ரீசெக்கில் பார்த்தீங்கன்னா செக் பண்ணுவாங்க. மறுபடியும் டென்த் இருந்துச்சுன்னா நாய்ஸுக்கு வந்து நாய்ஸுக்கு மேலே பென்சில் பிக் பண்ணிவிட்டு எண்ணெய் போட்டு அதுக்கப்புறமா உள்ளே வந்து நாய்ஸ் எல்லாம் ஓகே ஆனதுக்கப்புறமா நம்ம இன்ஷியல் போட சொல்லுவாங்க. சைடு பார்க்கலாம் இன்ஷியல் போட்டு அதுக்கப்புறம் வெளியே வரும். ஓகேன்னா வெளியே வரும், இல்லைன்னா சைடில் வந்து மாட்டிட்டு அதுக்கப்புறமா தனியாக என்ன பண்ணுவாங்க, இது வெளியே வந்துடும். நாட் ஒர்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக அது ஒரு ட்ராலியில் ஃபில் பண்ணி அது மறுபடியும் செக் பண்ணுறதுக்கு அனுப்புவோம். மறுபடியும் ரீடைன் ஆகி வரும். அதை நம்ம செக் பண்ணி அனுப்புவோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சைடு பாரெல்லாம் ஸ்க்ரூ பண்ணுறதுக்கு போகும். சைடு டேட்டெல்லாம் டேட்டு அதுக்கப்புறமா இன்னொரு இடத்துல குவாலிட்டி செக் பண்ணுவாங்க. ஆர்டி மாதிரி இருக்குதான்னு செக் பண்ணுவாங்க. அதிலே ஹோல்ஸு வேறு எதாவது இருக்குதான் செக் பண்ணி அது தனியாக ஸ்க்ரூ பண்ணுற இடத்துக்கு மறுபடியும் கொடுப்பாங்க. அதை ஆர்டி செக் பண்ணி மாட்டுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் இன்ஷியல் போடுவோம். யார் செக் பண்ணுறோமோ அவங்க ஃபஸ்ட் கேம் கணக்கு வந்து அது போடுவாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டிஸ்பேச் போகும். டிஸ்பேச் போயிட்டு அங்கே தான் ப்ராப்ளம்னா ரிட்டர்ன் வரும். ரிட்டர்ன் வந்து இன்சார்ஜ் பண்ணி கேட்பாங்க, என்ன இப்படி ப்ராப்ளம் இருக்குது சொல்லிட்டு கேட்பாங்க. இது இனிமேட்டுக்கு இது மாதிரி வராமல் பார்க்கணும்னு சொல்லி அவங்க டிஸ்பேச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டூ வீலர்லேயே பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய குவாலிட்டி செக்கிங் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா கேஜ் சைடில் ஃபியூல் டேங்க்கு கேஜ் அலைன்மெண்ட்டு, அதுக்கப்புறமா பேட்டரி ஃபிக்ஸிங் கேஜ் அலைன்மெண்ட்டு பார்த்துருக்கேன்.
அதில் பார்த்தீங்கன்னா N40 KS2 ES அதுக்கப்புறமா 223 N45 316 பார்த்துருக்கேன். பார்த்தீங்கன்னா இதில் வந்து KS3 N45 அதுக்கப்புறம் 316 இருக்குது. அதிகமாக இது பேக்கெட்ஸு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த வயரு குறிப்பெல்லாம் அதுக்கு தனியாக ஒரு இது கொடுத்துருவாங்க காம்பன்சேஷன் மாதிரி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது அதிகமாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா 223 வந்து வெயிட்டாக இருக்கும், ஃப்ரேமு வெயிட்டாக இருக்கும். இது ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும். மற்ற 2 ஃப்ரேமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். இது கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கீழே வச்ச சாயம் 223 N45 வந்து கீழே வச்ச ஒன் சைட் மட்டும் தான் நிற்கும். பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து சீட் அலைன்மெண்ட் வந்து மாறும். இது வந்து ஸ்போர்ட்ஸ் பைக், இது வந்து நார்மல் பைக். அது வந்து அலைன்மெண்ட் மாறும். இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நார்மலாக கேஜ் வந்து செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஸ்பீட் வந்து டைட் பண்ணி பார்க்கணும். N45 பார்க்கணும். N45 வந்து கேஜ் அலைன்மெண்ட் பார்த்துட்டு பெயிண்ட் இது வந்து அந்த கேஜில் சைடில் அந்த பாரில் வந்து டிப் பண்ணி அனுப்புனா தான் ஓகே, இல்லைன்னா ஓகே கிடையாது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆர்டி எம்ஆர்டி. ஆர்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பெல்ட் வந்து பாதி வெல்டு இருக்கும், மீதி வந்து ஸ்பாட் இருந்தால் அது தனி. ஆர்டியில் பார்த்தீங்கன்னா வெல்டிங் டிஃபெக்ட் பார்த்தீங்கன்னா மேலே வந்து அப்பர் வெல்டு மட்டும் இருக்கும், லோயர் வெல்டு இருக்காது. ரெண்டுக்கும் மேலே இருக்கும், மேலே இருக்கும், வெல்ட் அடிக்க வேண்டிய இடத்துல இருக்காது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபுல் வெல்டே இருக்காது, இல்லைன்னா ஆஃப் வெல்ட் இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எம்ஆர்டினா ஒரு பார்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்வெல்டாக இருக்கும், ப்ராக்கெட்டாக இருக்கட்டும், ஒயரு இதாக இருக்கட்டும், பார்த்தீங்கன்னா வெல்டாகவே வந்திருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்ஆர்டி மார்க் பண்ணி நாங்கள் அது ரீஒர்க் அனுப்புவோம். அது மறுபடியும் ரீஒர்க் ஆகி வெல்ட் அடிச்சு வந்ததுக்கப்புறமா தான் மறுபடியும் ஓகே பண்ணி நாங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு அனுப்புவோம். ஓகே பண்ணி அனுப்புனப்புறம் லைனில் வந்து ஃபைனல் குவாலிட்டின்னு வந்துருக்கோம். அங்கேயும் ஃபுல் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு அவங்க இது ஃபைனல் செக்கிங் இன்னொரு டேக் போடுற இடத்துக்கு அனுப்புவாங்க. அவங்க வந்து ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க. அவங்க இருக்கிறவங்க ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் டிஸ்பேட்ச் அனுப்புவாங்க. அவங்க வந்து மிஸ் ஆச்சுன்னா டிஸ்பேட்சில் ஏகப்பட்ட ப்ராப்ளம் வரும். பார்த்தீங்கன்னா லைன் இன்சார்ஜ் எல்லாம் வந்து கற்றுவாங்க. ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அதிகமாக ப்ரெஷர் இருக்கும். அவங்க வந்து டக்குன்னு அனுப்புன்னு சொல்லுவாங்க. அதே பார்த்தீங்கன்னா குவாலிட்டியில் வந்து சின்ன ஒரு மேஜர் மிஸ்டேக் ஆனாலும் வந்து லைன் இன்சார்ஜும் அதுக்கப்புறமா குவாலிட்டி ஸ்டாஃபும் வந்து கேட்பாங்க. பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அதிகமாக ப்ரெஷர் பண்ணுறதுனால நாங்கள் என்ன பண்ணுறோம், அதில் நிறைய மிஸ்டேக் ஆகி போயிடும். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா மேஜராக ஒரு 400 600 ஃப்ரேம்ஸ் அடிப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் பண்ணும்போது அதில் கொஞ்சம் மிஸ் ஆகுது குவாலிட்டியில். அது மிஸ் ஆகிறது இல்லாமல் எக்ஸ்ட்ரா கம்பெனி விட்டு வெளியே போயிடுச்சுன்னா அங்கேருந்து கம்பெனிலேருந்து இவ்வளோ டிஃபெக்ட் வருதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அனுப்புவாங்க. அவங்க போய் இங்கேருந்து குவாலிட்டி இன்சார்ஜ் போயிட்டு அந்த இன்ஸ்பெக்ஷன் பண்ணி வருவாங்க. வந்ததுக்கு அப்புறமா தான்